ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வேதத்தில் எனக்கு ஒரு சம்பவம் ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்படின்னா, பேதுருனுடைய மாமி ஜுரமாக இருக்கிறத, அந்த ஜுரத்தை ஆண்டவர் சரி பண்ணினார் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் எவ்வளோ பெரிய பெரிய அற்புதத்தெல்லாம் ஏசப்பா செஞ்சுருக்கிறார். குருடனுக்கு பார்வை கொடுத்துருக்கிறார், சப்பானியை நடக்க வச்சிருக்கிறாரு, மரித்தவர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு. அப்போது இந்த காய்ச்சலெல்லாம் அவருக்கு ரொம்ப சாதாரணமானது. அப்படின்னா அசிஸ்டண்ட் அவங்க போய் நீங்கள் போய் ஜெபம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்கிறது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். தீர்க்கதரிசி அந்த அந்த மகன் மரித்து போயிருக்கிறான்னு சொல்லும்போது கூட தன்னுடைய கோலை கொடுத்து, நீ போய் ஜெபம் பண்ணிட்டு வாப்பா, நான் வரலப்பா அப்படின்னு உட்காந்துட்டாரு. ஆனால் இந்த பேதுருனுடைய மாமியினுடைய ஜுரத்தை ஆண்டவர் சரி பண்ணிட்டாருன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் சிலர் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, நீ உனக்கு என்ன பிரச்சனை, ஒன்றுமே கிடையாது, இதெல்லாம் பிரச்சனையா, இதெல்லாம் பயப்படணுமா. சிலருக்கு நம்முடைய பிரச்சனை ரொம்ப பெருசாகவே தெரியாது. அப்போது அவங்க அதை சாதாரணமாக சொல்லும்போது நம்ம நினைப்போம், ஓ நம்ம தான் தேவையில்லாமல் கவலைப்படுறோமோ, நம்ம தான் தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோமோ, இந்த பிரச்சனை அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லையோ அப்படின்னு நம்மளே நம்ம நிறைய நேரத்தில் கடிந்து கொள்ளுவோம், கஷ்டப்படுத்துவோம். ஆனால் அப்பா சொல்கிறாரு, உங்கள் பிரச்சனை ஒருவேளை மற்றவங்களுக்கு பெருசாக தெரியாமல் இருக்கலாம். நிறைய பேர் இது தேவையில்லாமல் நீ பயப்படுற, இதெல்லாம் ஒன்றும் சாதாரணமான பிரச்சனை, இதை மாதிரி நாங்கள் பலாயிரக்கணக்கான பிரச்சனை சந்திக்கிறோன்னு ஒருவேளை உங்களை வருத்தப்படுத்தலாம். நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்லலாம், உனக்கெல்லாம் 1000 ரூபா பிரச்சனை, எனக்கெல்லாம் கோடி பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உங்கள் பிரச்சனையே உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், சிறிதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் உங்களுக்கு அது எவ்வளோ பெருசாக தோணுதோ அதை அவ்வளோ பெருசாக பார்க்குற தேவனைத்தான் நாம் எல்லாரும் ஆராதிக்கிறோம். இந்த உலகத்தில் டாக்டர்ஸ் கூட நிறைய பேர் என்னென்னா பெரிய பிரச்சனையாக பார்ப்பாங்க. மனிதர்கள் பெரிய பிரச்சனையாக பார்ப்பாங்க. அவங்க கண்ணுக்கு அவங்களுக்கு சின்ன பிரச்சனைன்னு தோன்றது சின்ன பிரச்சனை. ஆனால் ஆண்டவருக்கு அப்படி இல்லை, அவருக்கு எல்லாமே சின்ன பிரச்சனை தான். ஆனால் நம்ம பெருசாக பார்த்தோம்னா அந்த பெரிய காரியத்தில் எவ்வளவு மன வருத்தப்படுறோமோ அவ்வளோ தூரம் நம்ம மேலே இறங்கி நமக்கு அற்புதம் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாக ஆண்டவர் அதை கன்சிடர் பண்ணி உங்களை சின்னதுன்னு தள்ளி விடாமல் அற்புதம் செய்வார் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஜெபக்குறிப்புக்காக, ஒரு ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படின்னா இன்றைக்கி நான் கொடுத்துருக்கிற இந்த தலைப்பு என்னென்னா, இந்த 5 காரியத்திற்கும் நீங்கள் செலவு பண்ணாதீங்க. இந்த செலவு பண்ணுறதுல ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ரொம்ப ஞானமாக இருக்கணும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தினுடைய பார்த்தீங்கன்னா 22வது வசனம். நாள் ஒன்றுக்கு சாலோமனுக்கு செல்லும் சாப்பாடு செலவு 30 மரக்கால் மெல்லிய மாவும் 60 மரக்கால் மாவும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல சாலோமன் என்கிற ராஜா, இந்த ராஜா பெரிய செலவாளியாக இருந்தார். வேதம் சொல்லுது, ஒரு நாள் சாலோமனுடைய வீட்டிற்கு செல்லுகிற மாவுனுடைய அளவு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஒரு மரக்கால் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா 30 மரக்கால் மெல்லிய மாவு, 60 மரக்கால் மாவு. 30 மரக்கால் அப்படின் போது நம்ம கணக்கு பட்டா கிட்டத்தட்ட 120 கிலோ பக்கத்தில் வருது. அதுவும் 60 கிலோ அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 240 கிலோ. தேவையில்லாமல் அந்நிய பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி 1000 திருமணம் பண்ணி செலவு 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 செலவு, அவருடைய குடும்பத்திற்கே அவ்வளவு செலவு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாகி அவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்த சாலோமன் ஜனங்கள்கிட்ட இறக்குற அளவுக்கு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் சிலர் செலவை குறைக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு நீங்கள் சம்பாதிச்சாலும் நீங்கள் வெற்றி அடைய முடியாது. எவ்வளவு உங்களுக்கு வந்தாலும் பொத்தலான பையில் போடுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் செலவு பண்ணுறதுல ஞானம் இல்லை அப்படின்னா நீங்கள் ரொம்ப சிக்கிக்குவீங்க. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஞானமாக இருக்கணும். நான் இன்னைக்கு ஒரு சில காரியத்தில் நீங்கள் ரொம்ப ஞானமாக இருக்கணுன்றது நான் சொல்கிறேன். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைங்க எந்த செலவை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா, அண்டை வீடு இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம சுற்றி இருக்கிறவங்க, நண்பர்களை அவங்க வாங்கினதற்காக நான் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிறைய நேரத்தில் நீங்கள் மாட்டிக்குவீங்க.
இன்றைக்கி நிறைய பேருக்குள்ளே இது இருக்குது. அவங்க கார் வாங்கிட்டாங்க, நான் கார் வாங்கிடுவேன். அவங்க வீடு வாங்கிட்டாங்க, நான் வீடு வாங்கிடுவேன். இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க ஏதாவது வாங்கி ஒரு ஜெபம் பண்ணிட்டாங்கன்னா உடனே நீங்கள் விருப்பப்பட்டு ஜெபிக்கிறது தவறல்ல. அவங்க வாங்கின பொருளை நீங்கள் வாங்க வேண்டான்னு நான் சொல்ல. ஆனால் அவங்க வாங்கினதற்காக நம்ம எப்படி வாங்க முடியும்? சிலர் பாருங்க, கார் வாங்கியிருப்பாங்க, ஆனால் அந்த காரை வீட்டுக்குள்ளே நிப்பாட்டுறதுக்கு இடம் இல்லை நமக்கு. அந்த கார் தெருவில் இருக்கும், அந்த காரை ஸ்க்ராட்ச் பண்ணுவாங்க. இன்னும் சிலர் கார் வாங்குவாங்க, அதை வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் கூட யூஸ் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வராது. எப்படி அப்போ நம்பர் 1, முதலாவது ஒரு செலவை செய்யாதீங்க. இன்னொருத்தர் வாங்கினாங்கன்றதுக்காக உங்களுக்கு தேவைன்னா தாராளமாக வாங்க. எவ்வளோ பெருசு வேணும் வாங்கல, அது தப்பே இல்லை. ஆனால் இன்னொருத்தர் வாங்கினாங்க, அவனுக்கு போட்டிக்கு போட்டியாக நான் வாங்கணும்னு நினச்சி தயவு செய்து அந்த காரியத்தை நீங்கள் செய்யாதிருங்கள். நம்பர் 2 என்னன்னா, தேவையில்லாத சலுகை வரும்போது நீங்கள் செலவை தவிர்த்து கொள்ளுங்க. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற பெரிய ட்ரிக் என்னென்னா, உங்களை செலவாளியாய் மாற்றுறவங்க யார் தெரியுமா? 50% தள்ளுபடி, 60% தள்ளுபடி. இந்த தள்ளுபடியில் பொருளே வாங்கவே கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் என்னென்னா, நம்ம வந்து போய் பார்க்கும்போது 60% தள்ளுபடி இருக்குது. ஒரு 100 ரூபா பொருள் வந்து 40 ரூபாய்க்கு கிடைக்குது. ஆனால் அந்த 40 ரூபா பொருள் நமக்கு தேவையே இருக்காது. ஆனால் நமக்கு என்னென்னா 60 ரூபா லாபமாக வருது. 60 ரூபா லாபம் அப்படின்னு வாங்கி நம்ம நிறைய பேர் 40 ரூபா நஷ்டப்படுறோன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க பிரதர். ஜஸ்டர் ரொம்ப ஜாக்கிரதை. நம்ம 40 ரூபா தேவையில்லாமல் செலவு பண்ணியிருக்கிறோம். ஆனால் நம்ம மனசில் என்ன நினைக்கிறோம்னா 60 ரூபா நம்ம லாபம் பார்த்துட்டோம்னு நினைக்கிறோம். அப்படித்தானே? இப்போது நம்பர் 3, இப்போ 3ஆவதாக ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஞானமாக இருக்க வேண்டியது என்னென்னா, கடனுக்காக வாங்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அப்போது கடனுக்காக பொருள் வாங்குறது, கடனுக்காக வண்டி வாங்குறது, கடனுக்காக நிறைய பேர் மொபைல் கூட வாங்குறாங்க. நான் வந்து இதை தவறுன்னு ஒரு தவறாக அப்படியே சித்தரித்து நான் சொல்லலை. ஆனால் என்னென்னா, இப்போ கடனுக்காக வாங்கிட்டோன்னா அதற்காக வட்டி கட்டணும், அதற்காக பணம் செலுத்தணும். அதை நம்மளால் கட்ட முடியாது, நம்ம சிக்கிக்குவோம். அதனால் கடனாய் பொருள் வாங்குறதை விட இருக்கிறத நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக செலவழிக்கிறது ரொம்ப முக்கியம். சிலர் கடன் வாங்குவாங்க, அது வேற, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அது வித்தியாசமானது. ஆனால் நம்ம நிறைய பேர் மாட்டிக்கிறது எதுன்னா, இந்த கடனுக்காக வாங்குறதுல, செலவு பண்ணுறதுல நம்ம நிறைய பேர் மாட்டிக்கும். நம்பர் 4, 4ஆவதாக நீங்கள் வந்து இந்த டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுறீங்க பாருங்க, அதில் ரொம்ப கவனமாக இருங்க. சிலருக்கு வந்து பேக்கெட்லேருந்து பணம் இல்லாமல் இப்போ மொபைல்லேருந்து ஜிபே பண்ணுறோம், QR கோடுக்கு பண்ணுறோம். இப்படி பணத்தை நம்ம வந்து செலவு பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ போகுதுன்னே தெரியாது. நம்ம நிறைய பேர் அவங்க மெசேஜை பார்க்குறதில்ல, நிறைய பேர் கணக்கை பார்க்குறதில்ல, அக்கௌண்ட்டில் இருக்கிறது அப்படியே போயிட்டே இருக்குது. ஆனால் இந்த டிஜிட்டல் பேமெண்ட்டை கொஞ்சம் குறைச்சிட்டு மோஸ்ட்லி உங்களுடைய கையில் எடுத்து வச்சு நீங்கள் செலவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொன்று, ஒரு செலவை முடித்த உடனே நீங்கள் கண்டிப்பாக அந்த மொபைலை பார்த்து எவ்வளோ செலவாயிருக்கு இந்த அப்படி பார்த்துட்டிங்கன்னா அந்த செலவுகளை நீங்கள் தவிர்க்க முடியும். 5ஆவதாக தேவையே இல்லாமல் வாங்குவது. அப்படின்னா அந்த பொருள் வந்து நமக்கு நீடே இருக்காது. தேவையுள்ள பொருளை வாங்குவது தவறல்ல. நம்முடைய வீட்டில் கூட பாருங்கள், எத்தனை பொருள் தேவையில்லாத பொருள் இருக்குது. இந்த பொருள் வாங்கின பணமெல்லாம் சேர்த்தா கொஞ்சம் கடன் நம்ம கட்டிடலாம். அதனால் இனி இந்த 5 காரியத்தையும் ரொம்ப ஞானமாக செய்ய ஆண்டவர் பலன் தருவார். இன்றைக்கி எல்லாரும் ஜெபிங்க, ஆண்டவரே நீங்கள் கொடுக்குற ஆசீர்வாதத்தை, நீங்கள் கொடுக்குற பணத்தை தேவையில்லாமல் நான் செலவு பண்ணிடக்கூடாதுப்பா, அந்த கிருபையை தாங்கன்னு கேளுங்க. நிச்சயம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.